வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது நிரம்பிய 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவரே அதே பகுதியைச் சேர்ந்த பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய மணிமுருகன் என்ற டப்பாமணி என்பவர் 3 பேர் கொண்ட கும்பலுடன் காரில் கடத்தி சென்ற சம்பவத்தால் பரபரப்பு. மாணவி கடத்தப்பட்டு 3 நாட்கள் ஆகியும் இதுவரை கடத்தல் கும்பலை காவல்துறை கைது செய்யாததை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் மற்றும் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கடத்தப்பட்ட மாணவியின் தாய் மற்றும் பாட்டி கண்ணீர் மல்க அழுது புரண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வடக்கு புதுத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்கருப்பன் கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார். அவரது மனைவி இசக்கி அம்மாள். இவர்களுக்கு 2 பெண் குழந்தை. இதில் மூத்த பெண் குழந்தை 17 வயதானவர். தற்போது 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்துள்ளார். இந்த நிலையில் முத்துக்கருப்பன் தனது மகளை மேற்படிப்பிற்காக கல்லூரி படிப்பு படிப்பதற்காக சாயப்புரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்த்துள்ளார். இந்த நிலையில் முத்துக்கருப்பனிடம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கையாளாக வேலை பார்த்த ஸ்ரீவைகுண்டம் கோவில் 10 பகுதியைச் சேர்ந்த 33 வயதான மணிமுருகன் என்ற டப்பா மணி கடந்த 1ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து கடைக்கு சென்ற முத்துக்கருப்பனின் மகள் 12ஆம் வகுப்பு மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல்களுடன் டாடா இண்டிகா காரில் கடத்தி சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து முத்துக்கருப்பன் இந்த சம்பவம் தொடர்பாக தனது மகளை கடத்தி சென்ற மணிமுருகன் என்ற டப்பாமணி மீது ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் மாணவியை காணவில்லை என்ற வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் கடந்த 3 நாட்களாகியும் கடத்தப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்கவும் கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்யவும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் முத்துக்கருப்பன் மற்றும் இசக்கி அம்பாள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்து உடனடியாக கடத்தப்பட்ட தங்களது மகளை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என களத்தில் ஈடுபட்ட மணிமுருகன் உள்ளிட்ட 3 பேரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடத்தலில் ஈடுபட்ட மணிமுருகனின் தொலைபேசி இணைப்பும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் தனது மகளுக்கு என்ன ஆனது என்று இதுவரை தெரியவில்லை. எனவே எங்களுக்கு அச்சமாக உள்ளது. காவல்துறையினர் விரைந்து இந்த விஷயத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்து தனது மகளை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். முன்னதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திக்கும் முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கடத்தப்பட்ட மாணவியின் தாய் மற்றும் பாட்டி கண்ணீர் மல்க மாணவியை உடனடியாக மீட்க வேண்டும் என தரையில் அழுது புரண்ட சம்பவம் அங்கு இருந்தவர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. மாணவியை கடத்தி சென்ற மணிமுருகன் என்ற டப்பாமணி மீது ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் மற்றும் கஞ்சா விற்பனை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நம்ம குடும்பம் வளர்ந்தே இருக்கு. என் பிள்ளை இச்சாமையா ரெடி பண்ணி காட்டி சரி போங்கண்ணே. என் பொண்ணு என் மருவில பொண்ணு நான் வீட்டுல விட்டு என் தங்க நான் ஆச்சுன்னு பார்க்கலையா. என் தங்க என் பிள்ளைய காணும் சொல்ல தெரியல எனக்கு சொல்லுங்க. இல்லையம்மா என்ன நடந்துச்சு ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்திருக்கோம்ல. முத்துக்கருப்பன் இசக்கி அம்மாள் தம்பதியோட மூத்த மகா 16 வயசு நிரம்பிய 12ஆம் வகுப்பு மாணவி 1ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு 3 நபர்களால் கடத்தப்பட்டுள்ளார். குட்டி கருப்பன் டப்பாமணி என்ற 3 நபர்கள் கடத்தப்பட்டார். அது சம்பந்தம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சாயங்காலம் 6 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டு கேள் மிஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க.
இதோட 3ஆம் நாள் ஆகுது. இது வரைக்கும் எந்த தகவலும் தரல எங்களுக்கு என்ன வழி தெரியல. கடத்தி சென்றப்பட்ட டப்பாமணிங்கிற மேலே பல வழக்குகள் நிலுவையில் உள்ள, குறிப்பாக கஞ்சா பேர் வழியாமல் எங்கள் பிள்ளையோட நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியலை. அதனால் எஸ்பி ஆஃபீஸ் வந்து ஐயா கிட்ட வந்து தகவல் சொல்ல வந்திருக்கோம். எங்கள் பிள்ளையை மீட்டு தரதுக்கு அவர் தான் எங்களுக்கு வழி பொண்ணு 12ஆவது முடிச்சிருக்கு. இப்போ கடந்த வாரம் தான் பிஷப் காலேஜ் ஃபீஸ் கிட்ட வந்திருக்கோம். ஃபஸ்ட் இயருக்கு. என்ன சொல்ல 3 நபர்கள் கொண்ட பழைய டாடா இந்தியா ஒயிட் கலர் காரில் வந்து போன சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கிட்ட இருக்குது. பொண்ணு வெளியே கடைக்கு போன நேரத்தை பார்த்து கூப்பிட்டு போயிருக்காங்க. போலீஸில் அன்றைக்கி ஈவினிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே கேல் மிஸ்ஸிங் சொல்லி எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் நைட் 11 மணி போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் நேற்று ஃபுல்லாகவே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தோம். எங்களுக்கு நாங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பிள்ளை மைனர் பிள்ளை கடத்தி சென்றப்பட்ட நபர் கஞ்சா பேர் வழி அவங்கள பல மோசடி வழக்குகள், பல பெண்களோட சம்மந்தப்பட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இப்போ எங்கள் பிள்ளையோட என்னன்னு தெரியறதுனால எங்களுக்கு அங்கே சரியான இது கிடைக்காதனால இங்கே வந்து நேராக எஸ்பிஐ பார்த்து தகவலுக்கு வந்திருக்கோம். சொல்லுங்கண்ணே. அதாவது இப்போ தமிழ்நாடு நடக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு இப்போ குழந்தையோட நிலைமை என்ன நிலைமை இருக்குன்னு தெரியல. கடத்தி சென்றப்பட்ட நபர் வந்து பெண்கள் விஷயத்தில் மோசமான நபர் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கனால எங்கள் பிள்ளை ஒன்றும் உயிரோடு இருக்காலும் கூட எங்களுக்கு தெரியாது. பார்த்துங்க, கடத்தி சென்று 3 நாள் ஆச்சு. ஒரு மைனர் பொண்ணு காணாமல் போயிருக்கு. இதை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை சிடிஆர் போட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம், அவங்க கடைசி 2 நாள் பேசின காலை ட்ரேஸ் பண்ணி அதை எங்கே இருக்க கண்டுபிடிச்சிக்கலாம். இது வரைக்கும் எந்த தகவலும் சரியாக செயல்படாதுங்கிறதுனால எஸ்பி சார் வந்து பார்க்க வந்திருக்கோம். என் பேர் ஆரோக்கியராஜ். ஆனந்தோட திட்டம் அப்படியே நாங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படியாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சி தாங்க. என்ன நடந்து நீங்கள் என்ன வேலை செய்யலையே? நான் கூலி தொழிலாளி கொத்தனா இருந்தோம். ஆமாம். என்ன கதை? யார் எடுத்து போனால் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியல. அதான் எப்படி நடந்துச்சுன்னா என்னைக்கு நேற்று முந்தானத்து மதியம் நடந்திருக்கு. 3 மணிக்கு எனக்கு சாப்பாடு வச்சு தந்துகிட்டே இருக்கா. 3 மணிலேருந்து எங்களுக்கு பிள்ளையை தாங்கலை. இதுதான் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் வந்து 4 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எதுவுமே ஸ்டேஷனில் வந்து எங்களுக்கு சரியான இது கொடுக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் ஆச்சு. எங்கள் பிள்ளை எங்கே இருக்குங்கன்னு கூட கண்டுபிடிக்க தெரியல. அப்போ என் ஸ்டேஷனில் கொடுத்த என்ன செய்ய? எங்கள் பிள்ளையை வந்து நாங்கள் வந்து வெளியில் எங்கேயுமே விட்டது கிடையாது. 3 நாளாக பிள்ளையை காங்கலை. உயிரோடு இருக்கலாம் செத்துட்டாலாங்கிறது எங்களுக்கு தெரியல. உங்கள் பேர் முத்துக்கருப்பன்.